சங்கர ஹரஹர சங்கர. அழகிலா அருட்கடலான காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாலை நம்பியவர்கள் இவரும் அவரது அருளை பெறாமல் போனதில்லை. ஏன், நம்பாதவர்களுக்கும் கூட அவரது அருள் என்றும் உண்டு. ஆதி மூலமே இந்த ஆபத்தின் போது அழைத்த யானைக்கு ஓடி வந்து அருள் செய்த வரதராஜன் அல்லவோ அவர். தீனர்களின் குரல் கேட்டு சமயத்தில் கை கொடுத்து காக்கும் கலியுக கண்கண்ட நடமாடும் தெய்வம் அந்த குருநாதன். அந்த மகானிடம் அளவிலா பக்தி கொண்டு அன்புடன் குரு சேவை புரிந்த உத்தமர் ஸ்ரீ ஹரிஹர ஐயர். சென்னை மாம்பலத்தில் இருந்து அவருடைய இல்லம் தேடி வந்து அருள் செய்தார் மாமுனிவர். அவர் மட்டுமில்லாமல் அவரது குமாரர்கள், குமாரிகள், பேரன், பேத்தி என்ற அனைவருமே அளவற்ற பக்தியோடு தெய்வத்தின் குரல் சொன்ன அறவழியில் வாழ்பவர்கள். பரம பக்தரான ஹரிஹர ஐயரின் குமாரர் திரு CH சுவாமிநாதனுக்கும் அவர் மனைவிக்கும் மகாபரிவாளிடத்திலும் அவர் அமர்ந்த அறம் வளர்த்த காஞ்சி காமகோடி பீடத்திலும் அளவிலா அன்பு, பக்தி, மரியாதை. இவர்களுக்கு வந்த பெரும் சோதனையையும் அவர்களுக்கு அருளிய குருவருளையும் அதன் வலிமையை உலகறிய செய்த அருள் விளையாட்டையும் பார்ப்போம். பிப்ரவரி மார்ச் 2010 மோட்சபுரிகளில் ஒன்றான ஹரித்வாரில் நடைபெற்ற கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித கங்கையில் நீராடவும் ஜபம், ஔபாசனம் முதலான அனுஷ்டானங்களை செய்யவும் ஆவல் கொண்டு சுவாமிநாதன் மனைவியோடு 2010 பிப்ரவரி 14 புறப்பட்டு இரவு ஹரித்வார் அடைந்து கங்கை கரையிலேயே உள்ள மதராசி பவன் என்ற ஸ்ரீ காஞ்சி மடத்தில் தங்கினார்கள். 15 திங்கள் காலை 5 மணிக்கு கங்கையில் நீராட இருவரும் சென்றார்கள். மாசி மாத குளிரில் தண்ணீர் ஐஸ் வாட்டர் போல ஜில் என்று இருக்க குளிரை பொருட்படுத்தாமல் இருவரும் நீரில் இறங்கி மூழ்கினார்கள். அடுத்த நிமிடம் சுவாமிநாதனின் மனைவி அலறியபடி எழுந்தார். தாங்க முடியாத தலை வலிப்பதாக கூறிய அவரை தூக்கி வந்து அறையில் கிடத்தினார் சுவாமிநாதன். காலையில் குளித்ததால் தான் தலைவலி வந்தது என்று எண்ணிய அவர் மறுநாள் மதியம் ஹர்கிபுடி என்னும் இடத்துக்கு மனைவியை நீராட அழைத்துச் சென்றார். அங்கு சென்று கங்கையில் காலை வைத்ததும் நிலைமை முன்பை விட இன்னும் மோசமாகியது. மீண்டும் கடுமையான தலைவலி வந்ததோடு ஒரு அங்குலம் கூட காலை நகர்த்த முடியாத நிலைமை. மிகுந்த சிரமப்பட்டு அங்கிருந்த அவசர உதவி மையத்தில் இருந்த மருத்துவரிடம் வைத்தியம் செய்ய சொல்ல அவர் ஒரு ஊசி போட்டுவிட்டு திடீர் தலைவலிக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தார். இரத்த அழுத்தம் 210 தொட்டது. மிகுந்த சிரமத்துடன் இருவரும் இருப்பிடம் வந்து சேர்ந்தார்கள். எனினும் இதை பொருட்படுத்தாது கங்கா ஸ்நானம், அனுஷ்டானம் இவற்றில் கவனமாக இருந்தார்கள். அவ்வளவு பக்தி, சிரத்தை. மேலும் 2 நாள் இந்த உபாதைகளுடனேயே அங்கு காலம் கழித்தார்கள். 18 வியாழக்கிழமை நிலைமை மோசமடைந்தது. தாங்க முடியாத தலைவலியால் புழுவாய் துடித்தார் மனைவி. அருகில் எந்த மருத்துவ உதவியும் சரியாக கிடைக்கவில்லை. செய்வதறியாமல் மகாபரிவாலை தியானித்து அவர் திருநாமத்தை வாயோயாமல் ஜபித்த வண்ணம் இருந்தார்கள். பக்தி சிரத்தையுடன் தினம் செய்யும் ஔபாசன ரட்சையை மனைவிக்கு இட்டார் சுவாமிநாதன். 19 காலை ஒரு வாரம் முதலுதவி செய்து கொண்டு டெல்லிக்கு பிரயாணமானார்கள். தாங்க முடியாத உபாதையுடன் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் பிரயாணம் செய்து நொய்டாவில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையை அடைந்தார்கள். காரில் டெல்லி வரும் வழியில் சுவாமிநாதனும் அவர் மனைவியும் ஒருவர் அறியாமல் மற்றவர் வந்த வியாதி குணமானால் காஞ்சி வந்து மகாபரிவால் அதிஷ்டானத்தை 108 முறை பிரதட்சணம் செய்வதாக வேண்டிக் கொண்டார்கள். மருத்துவமனையில் பரிசோதித்துவிட்டு இரத்த அழுத்தம் குறைய ஊசி போட்டுவிட்டு சிடி ஸ்கேன் செய்ய சொன்னார்கள். ஸ்கேன் செய்து பார்த்த பிறகு மூளையில் ஹெமரேஜ் ஆகியிருப்பதாகவும் உடனே ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் சொல்ல நிலை குலைந்து போனார்கள் தம்பதிகள். ஆனால் மூளை ஆன்ஜியோ செய்யும் வசதி அந்த மருத்துவமனையில் இல்லாததால் அருகில் இருந்த மற்றொரு மருத்துவமனைக்கு செல்லும்படி அவர்கள் சொன்னார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டதால் சுவாமிநாதன் டெல்லியில் இருந்த சகோதரர் வீட்டுக்கு சென்று ஔபாசனம் செய்துவிட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு வந்து ஆன்ஜியோ செய்து கொள்ள தீர்மானித்தார். நிம்மதி இழந்த நிலையில் சுவாமிநாதன் சென்னையில் இருந்த தனது மகளுக்கு போன் செய்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ புதுப்பெரியவருக்கும் ஸ்ரீ பாலபுரியவருக்கும் தெரிவிக்கும்படியும்
அதிஷ்டானத்தில் ஸ்ரீ மகாபரிவாளிடம் பிரார்த்திக்கும்படியும் சொன்னார். மகளும் அவ்வாறே செய்தது மட்டுமல்லாமல் அதிஷ்டானத்தை 108 பிரதர்சனமும் செய்தார். ஸ்ரீ புதுப்பெரியவர் ஆந்திராவில் ஒரு விழாவில் இருந்ததாலும் விஷயம் அறிந்து பயப்பட வேண்டாம், ஹரிஹர ஐயர் செய்துள்ள குரு சேவை நிச்சயம் காக்கும் என்று நல்வாக்கு சொன்னார். ஸ்ரீ பாலபரிவாலும் அருணாச்சலம் ஐயர் மூலம் நல்வாக்கு அருளானார்கள். இது சுவாமிநாதனுக்கு சற்று ஆறுதலை தந்தது. மறுநாள் காலை 20ஆம் தேதி 9 மணி வாக்கில் மருத்துவமனைக்கு சென்றார். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த மூத்த மருத்துவர்கள் ஹெமரேஜ் ஆகியிருப்பதை உறுதி செய்து உடனே ஆன்ஜியோ செய்வதுதான் நலம் என்றும், மேலும் ஆன்ஜியோ செய்தாலும் நிலைமை மிக மோசமாக இருப்பதால் உத்தரவாதம் தர முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள். ஆபரேஷன் செய்தாலும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் செய்வதறியாது குழம்பிய சுவாமிநாதன் மனைவியை சென்னைக்கு அழைத்து சென்று வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணினார். ஆனால் அது மிகவும் ரிஸ்க் ஆகிவிடும் என்று பயப்பட சகோதரர் வீட்டருகே இருந்த நண்பர் சிவராமன் என்பவர் மகாபரிவாளின் பரமபக்தரும் நரம்பியல் மாமேதியுமான டாக்டர் கல்யாணராமனிடம் விஷயத்தை தெரிவித்து என்ன செய்யலாம் என்று 2ஆம் கருத்தை கேட்கலாம் என்று அறிவுறுத்தினார். டாக்டர் கல்யாணராமனையோ சுவாமிநாதனுக்கு முன்பின் அறிமுகம் இல்லை. மேலும் அவர் மிகவும் பிஸியான மருத்துவர் என்பதால் சுவாமிநாதன் தயங்கினார். ஒரு வழியாக ஸ்ரீமடத்தின் மூலம் கல்யாணராமனுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிநாதனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்க டெல்லியில் மருத்துவர்கள் ஆன்ஜியோ செய்ய அறிவுறுத்தினால் நிலைமை மோசமாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகே தன்னால் எதுவும் செய்ய இயலும் என்று டாக்டர் கல்யாணராமன் சொன்னார். சுவாமிநாதன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருந்ததை தொலைபேசியிலேயே படிக்க அதனை கவனமாக கேட்டுக்கொண்ட டாக்டர் கல்யாணராமன் ஆன்ஜியோவுக்கு செல்லும் முன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதுதான் சிறந்தது என்றும், எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லவிதமாக இருந்தால் ஆன்ஜியோ இன்றி மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்தலாம் என்று கூறியது வியப்பாகவும் சற்று தைரியமாகவும் இருந்தது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.